நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளம்பிங் ஒர்க்கு, அவுட்ரு பைப் லைனு சாரம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்குறோம். யூபிவிசி பைப் லைனு, பிவிசி பைப்பு எல்லாமே ஃபிட் பண்ணணும். இப்போ வாட்டர் டேங்கில் இருந்து கீழே இருக்கிறதுக்கு யூபிவிசி பைப்புக்கு ஸ்டெப் கிளாம்ப் அடிச்சிட்ருக்குறோம். இது பால் வால்வ் எல்லாமே பிராஸ் தான், ஆர்பி கம்பெனி. எல்லாமே 1 இன்ச் பைப் தான் போடுறோம். பால் வால்வு 1 இன்ச்சு. இப்போ மேலேருந்து ஸ்டெப் கிளாம்ப் போட்டு வர்றோம். மேலேருந்து போட்டு வர்றது 2.5 அடிக்கு ஒவ்வொரு கிளாம்பு. ரசமட்டை வச்சு நேர் பார்த்து கோச்சஸ் போல்ட் அடிச்சிட்டுக்கிறேன். ஒரு சைடு வந்து தூக்குண்டுட்டு நூல் கட்டிக்கணும், இல்லை நீளம் அடிச்சுக்கலாம். இந்த கிளாம்ப் சைஸ் வந்து 30 இன்ச்சு. ஒவ்வொரு கிளாம்புக்கு கேப் வந்து 2.5 அடி, அதுவும் 30 இன்ச்சு வச்சுருக்குது. எல்லா பால் வால்வையுமே கீழே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டுருக்குறோம். இதில் வந்து மோட்டர் பைப்பும் போயிரு, வாட்டர் லெவல் ஃப்ளோட் சுவிட்சுக்கு ஒரு ஒயரிங் பைப்பு, அந்த 1.5 இன்ச் பிவிசி பைப் வந்து ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்தால் கீழே வர்றதுக்கு டேங்கில் கனெக்ட் பண்ணி தண்ணி விட்டு செக் பண்ணிட்டேன். பால் வால்வுக்கு கீழே யூனின் போட்டேன். இந்த சைடு வந்து பிவிசி பைப்பெல்லாம் இருக்கணும். ட்ரைனேஜ் பைப்பு, அது ஒரு சோலார் பைப் ஒன்று இருக்கணும். சிபிவிசி 4 இன்ச்சு 2.5 இன்ச்சு பிவிசி, மொத்தம் 2 ஃப்ளோரு, கிரவுண்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரு. மேலே வந்து ஏர் லைன் தூக்கி விட்டா. இது பேஷன்லேருந்து வர பைப்புமே ட்ரைனேஜுமே ஒய் பெண்டு ஓட்டு யூஸ் பண்ணி எடுத்துட்டா. மேலே அப்படியே ஏர் போயிரு. சோலார் பைப்பு மேலேருந்து சுடு தண்ணிக்கு கீழே இறங்குறதுக்கு. இது 1 இன்ச்சு சிபிவிசி பைப்பு. ஏற்கனவே வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ண வீடியோ, சோலார் மாட்டின வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது. இப்போ பைப் லைன்லாம் போட்டு சாரத்தை பிரிச்சுட்டாங்க. எல்லாமே தண்ணி விட்டு செக் பண்ணிட்டேன்.
இது வந்து வாட்டர் டேங்க்லேருந்து போகிற பைப்பு. இந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதுக்கு சைடில் எடுத்துருக்குறேன். இந்த மஞ்சள் வந்து சோலாரு, சிபிவிசி பைப்பு, யூபிவிசி கோல்டு வாட்ரு. இது சைட்லேயே எடுத்துட்டா ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதுவாக இந்த சின்ன பாத்ரூம் மேலே இருக்கிறதுக்கு மழை தண்ணிக்கு 2.5 இன்ச்சு பைப்பு கீழே வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியிலேயே தண்ணி விழுந்துடு. இது எல்லாமே ஒரே கிளாம்பு, ஸ்டெப் கிளாம்பில் போட்டுட்டா. இது பாத்ரூமில் எல்லாமே சிபிவிசியில் தான் ப்ளம்பிங் பண்ணிக்கிறனால பால் வால்வ்லேருந்து சிபிவிசி போட்டா சோலார் லைன் அப்படியே உள்ளே போயிடும் பாத்ரூமில். இது மழை தண்ணிக்கு இந்த 2.5 இன்ச்சு. இது கிச்சன் சைடு. மேலே ஒரு கிச்சன், கீழே ஒரு கிச்சன் இருக்குது. அதுக்கு 2 லைன் தனித்தனியாக. அதுவாக கிச்சனுக்கு சோலார் லைன் ஒன்று, சிபிவிசி பைப்பு. எல்லாமே கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி கனெக்ஷன் பண்ணியாச்சு. சிபிவிசி யூபிவிசி கன்வெர்ட்டர் புஷ் போட்டு எடுத்துருக்குறான் அந்த ஷூவில். 2.5 இன்ச்சு வந்து மேல் கிச்சன்லேருந்து வர்ற ட்ரைனேஜு அப்படி மேலே ஏர் போட்டான். கீழே எல்லா பைப்புமே பாத்ரூம் கொண்டு போகிறதுக்கு இது கனெக்ஷன் எடுத்துகிட்ருக்குது. யூபிவிசி பிவிசி பைப்பு ஒர்க்கு வாலில் முடிஞ்சுது. எல்லாமே பாத்ரூமுக்குள்ளேருந்து சிபிவிசி வருது. யூபிவிசியில் கன்வெர்ட் போட்டு புஷ் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டா. இந்த ஒர்க்கு முடிஞ்சது. நன்றி.